வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். பழனிசாமி விஎஸ் எஸ்பி வேலுமணி பிளஸ் சிவி சண்முகம் மீண்டும் உடைகிறதா அதிமுக? விரிவான செய்திகள். மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. பழனிசாமிக்கும் வேலுமணி பிளஸ் சண்முகத்துக்கும் இடையே வெடித்துள்ள மோதல் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. தமிழக வரலாற்றிலேயே எம்ஜிஆருக்கு பின்னர் யாரும் தொடர்ந்து இருமுறை ஆட்சியமைத்ததில்லை என்ற வரலாற்றை உடைத்து 2011க்கு பின்னர் 2016லும் ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதா. அந்த ஆண்டு டிசம்பர் மாதமே அவர் உயிரிழந்த பின்னர் அதிமுகவுக்கு தொடர்ந்து கஷ்ட காலம்தான். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் மகுடம் சூட சசிகலா தயாரான போது பன்னீர்செல்வம் முதல் பிளவுக்கு வித்திட்டார். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பின்னர் ஏற்பட்ட காட்சி மாற்றங்களில் சசிகலாவும் தினகரனும் தூக்கி எறியப்பட்டனர். அப்போது இரண்டாவது பிளவை சந்தித்தது. அதன் பின்னர் அதிமுகவின் பல முக்கிய தலைவர்கள் மாற்று கட்சிகளுக்கும் தாவினார்கள். அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சித்த செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு தவைவுக்கு போனார். அவருக்கு பின்னர் ஜேசிடி பிரபாகரனும் போனார். அதிமுகவில் ஐக்கியமாக பல கட்ட முயற்சிகளை செய்த ஓபிஎஸ்ஸும் திமுகவில் இணைந்தார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா என பலரும் திமுகவில் இணைந்தனர். இப்படி கடந்த 10 ஆண்டுகளில் பலரை இழந்த அதிமுக இப்போது அடுத்த பிளவுக்கு தயாராகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இதன் காரணமாக ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி என 50 ஆண்டுகளாக இருந்து வந்த அதிமுக இப்போது 3வது கட்சியாக மாறியுள்ளது. பல தொகுதிகளில் 3 இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக கணிசமான தொகுதிகளில் டெபாசிட்டையே இழந்தது அதிர்ச்சியை உருவாக்கியது. இந்த சூழலில்தான் அதிமுகவில் பழனிசாமி அணி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணி என 2 அணிகள் பிரிந்துள்ளன. கொங்கு மண்டலத்தில் கணிசமான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியுள்ளது. அதேபோல வேலுமணியின் கை ஓங்கியுள்ளது. அதேபோல வட மாவட்டங்களிலும் அதிமுக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது. அங்குள்ள எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் பின்னால் அணி திரண்டுள்ளனர். எஸ்.பி. வேலுமணிய சி.வி. சண்முகம் பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், இரா. காமராஜ், கே.பி. அன்பழகன் ஆகியோர் திரண்டுள்ளனர். இவர்கள் வைக்கும் முக்கிய விஷயங்கள் இதுதான். 2017ல அதிமுக பழனிசாமி வசம் சென்றது முதல் ஒரு தேர்தலில் கூட கட்சி வெற்றி பெறவில்லை. தொடர்ந்து 11 தேர்தல்களில் தோல்வியையே சந்தித்துள்ளோம். கடந்த தேர்தலில் சரியான கூட்டணி வைக்க இபிஎஸ் தவறிவிட்டார். தேர்தல் செலவுக்கு வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்குகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அதிமுக சட்டப்பேரவை கட்சி தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் கொறடாவாக சி. விஜயபாஸ்கரையும் நியமிக்க தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். இவர்களின் பக்கம் 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அதே நேரத்தில் பழனிசாமியை தலைவராக்க 17 எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர். பழனிசாமியை பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் எஸ். மணியன், தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உள்ளனர். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி. சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.